ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே மூதாட்டி அணிந்திருந்த 5 பவுண்ட் தாலி சங்கிலியை பறித்து சென்ற வழக்கில் 2 பேரை அரச்சலூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நவநீதன் மற்றும் ஈரோடு ஆர்என் புத்தூரை சேர்ந்த கலைச்செல்வன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்குதல், திண்ணை பிரச்சாரம் என காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தை பகுதியான ரயில்வே சாலையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மற்றும் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கி திமுக ஆட்சியில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு விஷயங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சின்னம்பாளையம் ஊராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஊராட்சி மன்ற அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஏர்டெல் கம்பெனிக்காரங்க வந்து எல்லாம் தோண்டிட்டாங்க. ஜேசிபி விட்டு எல்லா லைனும் இடிச்சுட்டாங்க சார். ஒவ்வொரு லைனா ரெடி பண்ணா ஒரு லைனா இடிக்கிறாங்க சார். நாங்க பொதுமக்கள் வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 22 நாளுங்க. 22 நாள் தண்ணி இல்லைன்னா குழந்தை ஸ்கூலுக்கு எப்படி போகுது, காலேஜ் எப்படி போறது, வேலைக்கு குடிக்கிற தண்ணி இல்லைங்க சார். நாங்க வேற எதுக்கு போராட்டம் பண்ணல, குடிக்கிற தண்ணி கேட்கறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர திமுக சார்பில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் அண்ணா சிலை மற்றும் ராமானுஜர் கோவில் பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால், ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழச்சாறு, மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினர். திமுக தேசிய கட்சிகளில் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் பதவிக்காக நிபந்தனை வைத்ததே தவிர மக்கள் நலனுக்காக நிபந்தனை வைக்கவில்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வெற்றி கூட்டணியை அமைத்த எடப்பாடியாரின் வியூகத்தை கண்டு முதலமைச்சருக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்த அவர், திமுகவின் பேச்சுக்கு மக்கள் முக்கியத்துவம் தரமாட்டார்கள் என்றும் எடப்பாடியார் வெற்றி கணக்குக்கு தான் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலின் முன்பதிவு செய்யப்படாத பொதுப்பெட்டி ஒன்றில் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கேட்பாரற்று கிடந்த சாக்குப்பையை சோதனையிட்டதில் 10 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய சிதம்பரம் ரயில்வே போலீசார் கஞ்சாவை கடத்தி வந்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை வாடிப்பட்டி அருகே செம்மணிப்பட்டி கிராமத்தில் விவசாயிகளுக்கான வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் அரசு வேளாண் திட்டங்களை விவசாயிகளுக்கு தெரிவிப்பது, மேலும் இத்திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் திரவ உயிரி உரங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், மானியத் தொகை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டது. தென்காசியில் 1 வருடத்திற்கு மேலாக பூட்டப்பட்டு கிடக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மருத்துவ தேவைக்காக அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவு நேரம் மற்றும் அவசர சிகிச்சைக்கு அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்த கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட சுகாதார நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மிக கண்டிப்பான முறையில் இந்த மருத்துவமனை வேண்டும். நிறைய வயதானவர்கள் என்கிட்ட நிறைய சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குது, எங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, கூட்டு போக மாட்டேங்க, எல்லோரும் காலையில் வேலைக்கு போயிடுறாங்க, 5 மணிக்கு போயிடுறாங்க, 6 மணிக்கு போயிடுறாங்கன்னு பஸ்ஸுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டு சுகர் டேப்லெட்லாம் நோட்டு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு தேடிய மருத்துவம்னு சொல்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் அவங்க சின்ன குழந்தைங்க 12th முடிச்சவங்க தான் வராங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேப்லெட் வந்து கொடுக்க தெரியும், அவங்க ஒரு பார்மசியோ எதுவுமே கிடையாது. அதனால் நிறைய இப்போ எங்கள் ஊரில் நோயாளிகள் கூடிக்கிட்டே போகிறாங்க. கண்டிப்பான முறையில் இந்த ஊருக்கு இந்த மருத்துவமனை மீண்டும் வேண்டும் வேண்டும் வேண்டும்.
ஆளுநர் துணைவேந்தர் மாநாட்டை சனாதன மாநாடாக மாற்ற முயற்சிப்பார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்லூரியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியது போன்று துணைவேந்தர் மாநாட்டை சனாதன மாநாடாக மாற்ற முயற்சிப்பார் ஆளுநர் என்றும், பிற்போக்கான கருத்துக்களை பரப்பும் ஆளுநரின் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக வந்த பிறகும் கூட இயல்பாக பதவியிலிருந்து தன்னியல்பாக தார்மீக ரீதியாக வெளியேறி இருக்க வேண்டிய RN ரவி அவர்கள் அதற்கு மாறாக முற்றிலும் அனைத்து விதமான மரபுகளையும் மீறக்கூடிய வகையில் மிக மோசமான ஒரு முன்னுதாரண நடவடிக்கையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்று துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பது என்பது சட்ட விரோதமானது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், அதனுடைய உள்ளடக்கத்திற்கு எதிரானது. தமிழக அரசின் கல்வி செயல்பாடுகளுக்கு முற்றிலும் முரணானது. அந்த மேடையை அவர் கல்வி புலம் சார்ந்த அஜெண்டா என்கிற அடிப்படையிலே கூட்டியிருந்தாலும் கூட ஒரு கல்லூரியிலே போய் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியதைப் போல துணைவேந்தர்கள் மாநாட்டையும் சனாதன பரப்புரை மாநாடாகவே மாற்றுவதற்கு RN ரவி அவர்கள் முயற்சிப்பார் என்பது வெளிப்படை. தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பு என்பது மாநில சுய ஆட்சியை தூக்கி பிடிக்கும் தீர்ப்பாக அமைந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக வாங்கிய தீர்ப்பாக நாம் பார்த்திருக்கின்றார். தமிழக மக்கள் எப்போதும் போற்றி வரும் மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கும் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே கேசவானந்த பாரதி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை மீண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள், வெளியிலும் பேசுகிறார்கள். இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை சரியாக விமர்சிக்கக்கூடிய உரிமை யாருக்கும். ஆனால் அந்த தீர்ப்பை நியூக்ளியர் மிசைல் என்று கூறி விமர்சிப்பது ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை விமர்சிப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எதிர்த்து நிற்க வேண்டியது, எதிர்த்து போராட வேண்டியது, அவர்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியது வழக்கறிஞருடைய கடமை. அந்த கடமையை இந்த சங்கங்கள், வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.